மனோஜை ஏமாத்தி அவன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்த ராணியையும் ராஜாவையும் தேடி பிடிச்சு வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தான் நம்ம முத்து. ஒரு பெரிய பஞ்சாயத்தையே கூட்டினான்னு வைங்க. அங்கதான் பெரும் குமுறலே வெடிச்சது. ராணி கிட்ட மனோஜ் தப்பா நடந்துக்க முயற்சிச்சான்ங்கிற விஷயத்த அப்படியே போட்டு உடைச்சிட்டான் மனோஜ். அடா ஆமாங்க. இவ்வளவு மட்டும் இல்லாம ராணிக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி ராணி கழுத்துல தாலியை கட்ட சொல்லி மனோஜை அதிர வச்சான் முத்து. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகி வாயடைச்சு போயிட்டாங்க. தாலி கயிறை எடுத்து முத்து கட்ட சொன்னதுதான் தாமதம். இது எதுக்குன்னு கேட்டு சண்டைக்கு வரான் ராஜா. ராணி என் பொண்டாட்டி, அவளுக்கு ஏன் தாலி கட்ட சொல்றீங்க? ராஜா கத்த. அப்படியே பாய்ஞ்சு போய் அவனோட சட்டையை பிடிச்சான் முத்து. உன் பொண்டாட்டின்னு இப்பதான் தெரியுதாடா உனக்கு? நடக்காத ஒன்னை நடந்ததா சொல்லி உன் பொண்டாட்டிய வச்சு இவ்வளவு கேவலமான வேலை பண்ணி இருக்கீங்களேடா பல்லை கடிச்சு மிரட்டினான். அப்போ சும்மா இருப்பாளா ராணி? ஏன் என் புருஷனை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சா. உடனே அங்க வந்த மீனா, உன்னை மாதிரி பொண்ணுங்களாலதான் நிஜமா பாதிக்கப்பட்ட பெண்களை கூட நிறைய பேர் சந்தேகப்படுறாங்கன்னு ஓங்கி ஒரு பதிலடி கொடுத்தா. முத்துவும் சளைச்சவன் இல்லை. இந்த மாதிரி அசிங்கமான வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணுமாடா உங்களுக்கு கேட்டு மிரட்டினான். கடைசியில வேற வழி இல்லாம தன்னோட தவறை உணர்ந்தான் ராஜா. எல்லார் முன்னாடியும் வந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான். கூடவே உண்மையை போட்டு உடைச்சான். மனோஜ் மேல எந்த தப்பும் இல்லைங்க. என் பொண்டாட்டி கிட்ட அவன் தப்பா நடக்கல. நாங்க 2 பேரும் நல்லா உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த கடையில வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணாமலே 3 லட்சம் ரூபாயை திருடிட்டோம்னு எங்க மேல பழி போட்டுட்டாங்க. நிஜமாவே நாங்க எந்த பணத்தையும் எடுக்கலைங்க. மனோஜும் ரோகிணியும் தான் எங்க மேல பழி போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு பழிவாங்க தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ராஜாவும் ராணியும் கதறினாங்க. உண்மை தெரிஞ்சதும் முத்து உடனே ராஜா ராணி 2 பேருக்கிட்டையும் ஒரு எழுத்துப்பூர்வமா வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிட்டு அவங்களை அனுப்பி வச்சான். இப்போதான் ஒரு பெரிய கேள்வி எல்லார் மனசுலயும் எழுந்துச்சு. அப்போ அந்த பணத்தை யாரு திருடியிருப்பாங்கன்னு. உடனே முத்து, அந்த பணம் இருந்த லாக்கர் பின் நம்பர் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும்னு சொல்ல விஜயா உடனே, மனோஜ் ஏன் எடுப்பான்? அவன் கடையில அவனே திருடுவானா? ஒருவேளை இவதான் எடுத்திருப்பான்னு ரோகிணி மேல ஒரு பெரிய சந்தேக கண்ணையே உருவாக்கிட்டா. அடடா, அப்போ அடுத்ததா என்னதான் நடக்க போகுது? அந்த 3 லட்சத்தை எடுத்தது யாரு? இந்த புதிருக்கு விடை தெரிஞ்சிக்க அடுத்தடுத்த எபிசோடுகளை கண்டிப்பா பார்க்கணும். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.